ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வாங்க லவ் ஆஃப் 1000 இயர்ஸோட 7th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீ என்ன பண்றன்றது உனக்கு தெரியுதா? நீ எதுக்காக இங்க வந்துட்டுருக்க? நீ என்ன பண்ற அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? நீ ஆல்ரெடி இப்போ வேலை செஞ்ச இல்லையா ஒரு வேலைக்காரியா? அங்க திரும்ப போய் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா அவங்கலாம் வந்து உன்னை சும்மா விடுவாங்களா? அப்படின்ற மாரி ஹீரோ கேட்குறான். இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் என்னை காப்பாத்திருக்கான் அப்படின்ற மாரி ஹீரோயின் பார்க்கையில, சரி நான் பண்ண தப்ப மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லையில, நீ எதுவுமே பேசாத. உன் உடம்ப மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ. நீ வந்து மலையிலேருந்து கீழே விழுந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இப்போதைக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஒரு நிமிஷம், இனிமே நீ எனக்கு வேலைக்காரியா இருக்க வேணாம், நீ இடத்த காலி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போகையில, ஹீரோயின் நீங்க எந்த கத்திட்டு இருக்கா, எதுக்காக அப்படி சொல்றீங்க, நீங்க என்னை காப்பாத்தினதுக்கு கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ரீபே பண்ணுவேன், வேலை செஞ்சு என் கடன் அடைப்பேன், நீங்க வேணான்னு சொன்னாலும் சரி என் சேவை எப்பயுமே வந்து தொடரத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி இவ கத்திட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே கண்டுக்கல, மாத்திரையை சாப்பிடு மருந்தை சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்க வந்து மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அந்த குன்ஃபு கலைகளை வந்து மேலும் மேலும் அப்டேட் படுத்திட்டே இருக்காரு. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு. அந்த ஃபோர்ஸ் அவரால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் யாரோ நடந்து வராங்க. நம்ம ஹீரோவா யாருன்னு தெரியல. இங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கையில அதோட சக்தி அதிகமா வருது. இவர் வயசாயிட்டனால என்னன்னு தெரியல. அத தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகி போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து கூப்பிட்டுருப்பாப்ல, வாப்பா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உட்காரான். உட்காரையில நீங்கள் வந்து குன்ஃபு வந்து கலையை வந்து இன்னும் அப்டேட் பண்ணீங்களான்னு கேட்கல, ஆமாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நீங்கள் அதிகமாக பண்ணாதீங்க, அது பவர் ரொம்ப ஜாஸ்தி, உங்களை வந்து சாம்பல் ஆக்கிடும் அந்த வெளிச்சம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதில் வர பவர், சரி விடுப்பா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இங்கே ஜியாங்கி தான் உள்ளே வரா. இது மாதிரி ஒயின் எடுத்துகிட்டு வரா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லையில லார்ட் ஜூ உள்ளக்க பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லையில, இல்லை இல்லை நான் தட்டி கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறான். சரி கொடுத்துட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அனுமதிக்கிறாங்க. அந்த ஒயினை எடுத்துகிட்டு அவள் போகிறாப்புல. ஆனால் உள்ளே போகல. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத வந்து வெளியே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்கா. இங்கே உள்ளே வந்து மாஸ்டர் பேசிகிட்டு இருக்காப்புல, இது மாதிரி இங்கே பார், இந்த பூவை பாரு, இது திடுதிப்புன்னு நம்மளுடைய மவுண்டனில் முளைச்சி ஏக பறந்துட்டுருக்கு, யாரோ ஒரு தீய சக்தி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கு, இது யாருன்றதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், இல்லைனா நம்ம மவுண்டனுக்கே ஒரு அழிவு ஏற்படும், யாரோ இங்கே ஸ்பை வந்திருக்காங்க, அந்த ஸ்பை யாருன்னு தெரியல, நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கதெல்லாம் இங்கே ஜியாங்கி வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கையில, அங்கே யார் வெளியே நிற்கிறா, உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிட்றாரு. ஜியாங்கி உள்ளே வரா. வணக்கம், நான் தான் ஒயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குது, சூடாக குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லையில, நீ எடுத்துகிட்டு வந்த ஒயினா, வை நான் கண்டிப்பாக குடிப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஹெட்லாட் சொல்லிட்டு இருக்காப்புல. சரின்னு சொல்லிட்டு இங்கே வடக்கத்தை வச்சுட்டு போகிறா. ஆனால் ஹீரோக்கு என்னமோ இவன் மேலே தான் ஏதோ சந்தேகமாக இருக்கு போல இருக்கு. அவள் போகிறதே ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து சிரிக்கிறான். போ ஒரு நாள் மாட்டாமையாக போயிடுவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பே வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோ திட்டுறான், உனக்கு இங்கே என்ன வேலை, கிளம்பு, இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லையில, நீ எதுக்கு இப்போ விரட்டுற, அந்த பொண்ணை நான் வந்து விசாரிக்கணும் என்னன்றது, நீ என்ன இமோட்டல்ஸ் வேர்ல்டே அழிச்சிருவ போல இருக்கு அந்த பொண்ணுக்காக, அவள் எவ்வளோ பெரிய ஸ்பை தெரியுமா அப்படின்னு சொல்லையில, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, பண்ணுறது ரொம்ப தப்புனா அந்த பொண்ணை இப்போயே வந்து யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணை எழுப்பி அப்படின்னு சொல்லையில, நீ வாயை மூடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில் இங்கே வந்து ஜியாங் வந்து கத்தி எடுத்துகிட்டு வரான். யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கையில் ஜியாங் தான் வரான். இந்த கோமாளி பையன் எதுக்கு கத்தி எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்லையில, வா நேற்று ஏதோ கதை சொன்னேன், டீச்சரு மாஸ்டரு ஹோஸ்ட்டுன்னு, இன்றைக்கி வந்து என்கிட்ட பேசு, என் வாழ்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி ஜியாங் சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோ சொல்கிறான், இதை மாதிரி கண்ணு தெரியாத ஆள்கிட்டலாம் நான் சண்டை போட ரெடியாக இல்லைப்பா, என் கையில் நீ சாக ரெடியாக இருக்காத, நீ கிளம்பு போயிட்டு வா அப்படின்னு சொல்லையில, வேணாம் நீ போயிடு, உனக்கு கண்ணு தெரியலன்ற மாதிரி பேஸ் சொல்லிட்டு இருக்கையில், எதா இருந்தாலும் என் வாழ்கிட்ட பேசுங்கடா, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி இன்னைக்கு உனக்கு சாகணுன்றது எழுதியிருந்தா யாராலையும் மாற்ற முடியாது, சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லையில பே ரொம்ப பயப்படுறான். அண்ணா வேணாண்ணா, இது தேவையில்லாத வேலை, நம்மளுக்கு இது வேண்டாம், அவன் பாட்டில் பேசிட்டு போகட்டும், வா நம்ம கிளம்பலான்னு சொல்லையில தம்பியை வந்து கண்ணாடியாக மாற்றி ஹீரோ தனக்குள்ளே இழுத்துக்கிறான். சரி வா எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிடையில 2 பேரும் சண்டை போடுறதுக்காக அவன் குடிக்கிற அந்த விடுதிக்கு போகிறாங்க. நீ ஒரு அப்பாவை பொண்ணை வந்து காயப்படுத்திருக்க கூடாது, ஏன் வாளுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஜியாங் வந்து ஹீரோ கிட்ட, ஹீரோ வந்து காமாக தான் இருக்கான், அவன் அடிக்க கூட இல்லை, அவன் அடிக்கிறதெல்லாம் வந்து இவன் ஜஸ்ட்டு தள்ளி தான் விட்டுட்டு இருக்கான், இவனை
இவனை அடிக்கக்கூடாது, கண்ணு தெரியாதவன், நம்மளுக்கு எதுக்கு இவனோட வம்பு, நம்ம ஒரு இதுலயே அவன பஸ்மமாக்கிருவோம்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ இறக்கம் பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் அது தெரியாம ஓவரா வாய் பேசிட்டு துள்ளிக்கிட்டே இருக்கையில ஹீரோ வந்து அங்கங்க பறந்து போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவே அவன ஸ்டாப் பண்றான். "நில்லு, இதுக்கு மேல வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஹீரோயின் அங்கருந்து ஓடி வரா. "நீங்க தயவு செய்து நிப்பாட்டுங்க 2 பேர் சண்டைய. எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க?" அப்படின்ற மாரி இவ பதறிக்கிட்டு வரா. "லார்ட் ஜோ, நீங்க எதுவுமே அவர பண்ணிறக்கூடாது. அவர தயவு செய்து துன்புறுத்திறாதீங்க" அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு ஓடி வரா. ஹீரோ வந்து வந்தோனையுமே ஜியாங்க தான் பார்க்குறா. ஹீரோ கிட்ட கேட்குறா, "நீங்க அவர எதுவும் கீயம் படுத்திறலையே?" அப்படின்ற மாரி கேட்குறா. ஹீரோ சொல்றான், "நான் என்னம்மா அவன காயப்படுத்த போறேன்? நான் ஒண்ணுமே செய்யலம்மா. ஜஸ்ட் அவன தடுத்து தான் நிப்பாட்டினேன்" அப்படின்ற மாரி ஹீரோக்கு மூஞ்சியே வாடி போயிடுது. அவன மட்டும் விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ விலகிடுறான். "உங்களுக்கு எதுவும் ஆகலையே? உங்களுக்கு எதுவும் காயம் கீயம் பட்டுருச்சா?" அப்படின்ற மாரி ரொம்ப அக்கறையா கேட்கையில ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. "இங்க பாருடா, நம்மள விட்டுட்டு அவன மட்டும் கவனிக்கிறான்ற மாரி. சரி விடுங்க, எனக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் தான் என்ன காப்பாத்துனாரு" அப்படின்னு சொல்றா. "நான் மலையில உருண்டு விழுந்துட்டேன். அவர் காப்பாத்தலன்னா நான் இறந்து போயிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அப்போ வந்து ஜியாங் சொல்றான், "நீங்க நிஜமாலே அவள காப்பாத்தியிருந்தா மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம வந்து உங்கள அட்டாக் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லயில, "இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலப்பா. நான் தான் அவள காப்பாத்துனேன். இருந்தாலும் உன்கிட்ட சொல்ல நான் விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில, இந்த மாரி ஹீரோ சொல்றான், "வேணா நான் அவன கொண்டு போய் விட்டுர்றேன். உனக்கு தான் கண்ணு தெரியாதே" அப்படின்னு சொல்லயில, ஜியாங் "நானே போய்க்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றான். ஹீரோயின் "அட பாவி, என்னைய போ சொல்றானா பாரேன்னு" மொறச்சிட்டே இருக்கையில, "நான் சொல்லுவேனா? உன்னைய போ சொல்லுவேனா பாரு" அப்படின்ற மாரி ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். "இங்கிட்டு வந்து தொல, அவன் தான் போறானே, உன் மேல இடிச்சிட போறான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புடிச்சு இழுக்குறான். அவ நிக்க கூட கூடாது அவன் முன்னாடின்னு சொல்லிட்டு, ஹீரோ இழுத்து வைக்கையில ஹீரோயின் பார்த்து முறைக்கிறா. "பாவம் இல்லையா? நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பேன். நீங்க ஏன் வாய கூட தொறக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அமைதியான குயாங்கோ மலைய தான் காட்டுறாங்க. ஹீரோயினிய வந்து ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். "வா, நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இங்க ஸ்னோ மேன்ஸ்லாம் இருக்காங்க" அப்படின்ற மாரி இந்த குட்டி குட்டி ஸ்னோ மேன்லாம் செய்வாங்க இல்லையா? அத பார்க்க கூட்டிட்டு போகையில ஹீரோயின் சொல்றா, "எனக்கு ஸ்னோ மேன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுல ஜாலியா நான் விளையாடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "சரி வா, நான் செஞ்ச ஸ்னோமேன் இருக்கு. அது என் காதலிய நெனச்சு நான் பண்ணுனேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோமேன காட்டுறான். அந்த ஸ்னோமேனுக்கு ஒரு உருவமே இல்லாம இருக்கு. இத பார்த்து சிரிக்கிறா. "என்ன ஆச்சு? உங்க காதலிக்கு என்ன 6 உணர்வு இல்லாமயா இருக்கு? மூக்க காணோம், கண்ண காணோம், வாய காணோம். ஒரே பொம்மை மாரி இருக்கு. இப்படிதான் இருப்பாளா உங்க காதலி?" அப்படின்ற மாரி கேட்கையில, "என் காதலி ஒரு இளவரசி. அவளுக்கு வந்து உண்மையான முகம் இல்ல. இன்னும் போலியான முகத்துல தான் இருக்கா. அவ என்னைக்கு உண்மையான முகத்துக்கு வராளோ, அப்ப இதுக்கு நான் எல்லா வடிவமும் குடுப்பேன். இப்போதைக்கு இவ இந்த நிலைமையில தான் இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லையில, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இவன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி. ஹீரோயின் வந்து நகராம அதையே நின்று பார்த்துட்டு இருக்கா. இதுல ஏதாவது தெரியுதா? டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டே இருக்கான். இவன் வர்ற மாரி தெரியலன்னு சொல்லிட்டு, அங்க இருந்த ஸ்னோவ தூக்கி ஹீரோயின் மேல போட்டு, "வர்றியா? இல்லையா? என்ன ஸ்னோ மாரி நீயும் உறைஞ்சு போய் அங்கேயே நின்னுட்டு இருக்கியா? வந்து தொல. வேற இடத்துக்கு போய் பார்க்க வேணாமா? டைம் ஆகலையா?" அப்படின்ற மாரி கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னா, வேம்போ கேட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கான். ஏற்கனவே அந்த ட்ரெஷரர் ரூம் இருக்கு இல்லையா? அங்க தான் ஹீரோயின கூட்டிட்டு போவையில, ஹீரோயினுக்கு எக்ஸைட்மென்ட் தாங்கவே முடியல. இங்க நம்மள கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த டோர ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ இதெல்லாம் பார்க்குறான். "உனக்கு தேவை இதுதானே. அதுதான் நான் பண்ணியிருக்கேன்" அப்படின்ற மாரி காதலோட பார்த்துட்டு இருக்கையில, ஹீரோயின் "போன தடவ வாங்குன அடியே போதும்பா, நான் உள்ள போல. தயவு செய்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாமே" அப்படின்ற மாரி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் "சரி, நான் வரேன்" அப்படின்ற மாரி உள்ள போறான். 2 பேருமே வந்து அந்த ட்ரெஷரர் ரூமுக்கு போறாங்க. ஹீரோ சொல்றான், "இங்க புடிச்ச ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோ, நான் உனக்கு தரேன்" அப்படின்னு சொல்லையில, "எனக்கு மட்டும் எதுக்கு இந்த ஆஃபர் தர்றீங்க?" அப்படின்னு கேட்கையில, "நீ என்னோட ரொம்ப புடிச்ச எனக்கு லிட்டில் மேட்" அப்படின்ற மாரி சொல்றான். "சரி, நீங்க விளையாடாதீங்க" அப்படின்னு சொல்லையில, "இல்ல நிஜமா தான் சொல்றேன். நீ எனக்கு ரொம்ப பிடிச்சவ தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நான் உண்மையா ஒரு விஷயத்த சொல்லவா? நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். அவ ஒரு பிரின்சஸ். அவளுக்கு வந்து பாஸ்ட்ட மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கா. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது அவளோட தலையெழுத்து. ஆனா வந்து நான் எப்பயுமே சொல்லையில, நீ எப்பயுமே ஜோக்கிங் பண்ணாதீங்கன்னு சொல்வா. அது நினைக்கையில மனசுக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லையில, ஹீரோயின் கேட்குறா, "இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. எப்படி நீங்க இங்க வரீங்க? உங்க ஹெட்லார்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்க மட்டும் எப்படி இங்க வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "அவர் என்னோட டீச்சர். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ட கொன்னுட்டாரு அப்படின்ற பேர் வேணான்னு தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லையில, ஹீரோ நினைச்சா லார்ட கூட கொல்லுவாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. நம்ம ஹெட்லார்ட விட நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் போல இருக்கு. "சரி, உனக்கு புடிச்ச ஏதாவது பொருள் தெரிஞ்சுச்சுன்னா நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லையில, "சரி" அப்படின்ற மாரி அவளுக்கு டவுட்டான ஆன்ஸரும் கிடைச்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு கீழ அங்க ஒரு கல்லு மாரி இருக்கு. அத மோந்து பார்க்குறா. அது ரொம்ப வாசனையா இருக்கு, ஃபிராக்ரன்ஸா. அத பார்த்துட்டு ஹீரோயின் சொல்றா, "எனக்கு இதுதான் வேணும்" அப்படின்னு சொல்லையில, ஹீரோ கேட்குறான், "கண்டிப்பா இவ்ளோ புட்கள் இருக்க இடத்துல அதுதான் உனக்கு வேணுமான்னு?" கேட்கையில, ஆமான்னு சொல்லையில, ஹீரோ வந்து அவன் மந்திரத்தால ஒரு கட்டி மாரி உருவாக்கி கொடுக்குறான். அதுலேருந்து ஒரு பகுதிய. அத எடுத்து ஹீரோயின் வச்சுட்டதுக்கப்புறம், "நீங்க வந்து ரொம்ப நல்லவர் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோ சொல்றான், "எத்தன நாளைக்கு இந்த முகமுடிய மாட்டிக்கிட்டு என் முன்னாடி இருக்க போற லியோ நாட்டு இளவரசி யான் யான்" அப்படின்ற
அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இன்னமும் உன் ரகசியங்கள என்கிட்ட மறைக்கணுமா?" அப்படின்னு கேட்கையில, இங்க ஹீரோயின் ஒரு மாரி நக்கலா சிரிச்சுட்டு, "நீ சொன்னதுல எது தெரியுமா உண்ம? தௌதுன்றது உன் கூட பிறந்த அண்ணன். அது மட்டும் தான் உண்ம." அப்படின்ற மாரி ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் சொல்றா, "இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எப்ப நீங்க வந்து நான் யான் கண்டுபிடிச்சு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. "நீங்க ஒரு இளவரசிய காதலிச்சீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த இளவரசி பார்க்க அழகா இருக்கலாம். அழகான உடை உடுத்தியிருக்கலாம். அவ பெரிய இளவரசியா இருக்கலாம். அவகிட்ட காசு, பணம், நகைய பார்த்து நீங்க மயங்கியிருக்கலாம். ஆனா, அத மாரி இளவரசி நான் கிடையாது. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீ எதுக்காக தேடி வந்தியோ, அந்த பொருள் இங்க இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லையில, "அப்பன்னா அந்த பொருள் எங்க இருக்கு? எனக்கு உடனே சொல்லுங்க." அப்படின்னு சொல்லையில, "சரி நீ இங்க தானே இருப்ப. பொறுமையா தேடி நீயே எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்றான். ஒரு தெரியுமா? குயாங்கோ மலை நாட்டுக்குள்ள வந்து ஒரு ஸ்பை வந்திருக்காங்க. அந்த ஸ்பைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெட்லார்ட் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லையில, "உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் அந்த ஸ்பை கிடையாதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஷரர் ரூம்ல நீ எந்த பொருளும் எடுக்க வரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனா வந்து நீ மந்திர விளக்கு எடுக்க வந்ததுக்கு மட்டும் அவர் ஒத்துக்குருவாருன்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்குறான். அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையோ, "கண்டிப்பா நான் மந்திர விளக்க எடுக்கத்தான் செய்வேன்." அப்படின்னு சொல்லையில ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. "என்ன நினைக்கிற? அந்த மந்திர விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கும். அப்படியே அந்த மந்திர விளக்க தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "எனக்கு அந்த மந்திர விளக்க பத்தி எல்லாமே தெரியும்." அப்படின்னு இவ சொல்றா. "வாய மூடு. அத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அத பத்தி எவ்வளோ விஷயம் இருக்குன்றதும் உனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாரி சொல்லையில, "உங்களுக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன். நான் வந்து அந்த மந்திர விளக்கு எடுக்க தான் வந்திருக்கேன். என்ன வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல என்ன கொன்னு போட்டுடுங்க. உங்க வேலை முடிஞ்சிரும். எனக்கும் ஈஸியா ஆயிடும். ஆனா வந்து நீங்க யாரையும் என்னால தடுக்க முடியாது. கண்டிப்பா நான் மந்திர விளக்கு எடுக்கத்தான் செய்வேன்." அப்படின்னு சொல்லையில ஹீரோ சொல்லிடுறான். "சரி நீ எதுக்காக வந்தியோ அந்த வேலைய பாரு. உன்னைய யாரும் இங்க தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது." அப்படின்னு சொல்லையில ஹீரோயின் சொல்றா, "என்னைய நான் பாதுகாத்துக்கிருவேன். அந்த மந்திர விளக்கையும் எடுப்பேன். என்னோட நாட்டு மக்களையும் நான் காப்பாத்துவேன். உனக்கு தெரியுமா? எங்க நாட்ல வந்து டீமன்ஸ்க்கு வருஷம் வருஷம் ஒரு உணவு குடுப்பாங்க. அது மனிதர்களையே அவங்க குடுப்பாங்க. அந்த டீமன் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இப்படி லியோ நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என் உயிர குடுத்தாவது அந்த லேம்ப நான் எடுக்கத்தான் செய்வேன். யாரு தடுத்தாலும் சரி நான் நிக்க மாட்டேன்." அப்படின்றத ஹீரோயின் உறுதியா சொல்லையில, ஹீரோ சொல்றான், "ஒரு விஷயத்த சொல்றேன் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து ஸ்பைய தேடிட்டு இருக்காங்க. நீ மாட்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உன்னோட அடையாளம் என்னன்றது எனக்கு டோட்டலி தெரியும். இனிமே நீ எனக்கு மேடா இருக்க வேணாம். என்னோட உத்தரவுப்படி நீ ஜியாங்க்கு போய் மேடா இருந்துக்கோ." அப்படின்றத இந்த இடத்துல ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறான். "உன்னைய பத்தின ரகசியங்கள நான் வெளிய சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு குட் லக்குன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பெங்க தான் காட்டுறாங்க. பெங்க வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கையில, ஹீரோயின் வந்து பெங்க தான் தேடி வரா. வந்துட்டு இது மாரி பெங்க கேட்குறா, "நீ எப்ப வந்த என்ன பார்க்குறதுக்கு? நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்றான். அந்த பெங்குக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். ஹீரோயின் வந்தோனே சோகமா நிக்கிறா. அவன் கிட்ட வந்து ஹீரோ குடுத்தான் இல்லையா? ஒரு மந்திர கல்லு, அந்த அந்த வாசனையோடைய ஃபிரேக்ரன்ஸ் கல்லு. அந்த கல்ல எடுத்துட்டு வந்து பெங்க கிட்ட குடுத்து, "இத வச்சுக்கோ. ரொம்ப நாளா இந்த மாரி கல்லு தான் உனக்கு தேடிட்டு இருந்தேன். உன் மேல அந்த பேட் ஸ்மெல் வரும். இத நீ வச்சுக்கிட்டீன்னா, அந்த பேட் ஸ்மெல் வராது. டெய்லி நீ வந்து இத வச்சுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லையில, "கண்டிப்பா நான் வச்சுக்கிறேன். நீ குடுத்தத நான் வச்சுக்காம என்ன செய்ய போறேன்? மை ஸ்வீட் ஹார்ட்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா பெங்க வந்து. அப்ப ஹீரோயினே அத கேட்டுக்கிட்டே சொல்றா, "வாழ்க்கையில யார நம்புறதுன்னே தெரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப வந்து வருத்தமாவும் இருக்கு." அப்படின்னு சொல்லையில, "யாராவது உன்னை கேலி பண்ணாங்களா? இப்படி பேசுறியே! உன் மனசு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கா? யார் உன்ன புல்லி பண்ணா? சொல்லு அடிச்சு நொறுக்கிடுறேன்." அப்படின்னு சொல்லையில, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா தான் அப்படி பேசினேன்." அப்படின்னு சொல்லையில, "இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா பேசுற." அப்படின்னு சொல்லையில, "நாளைக்கு என்ன பார்க்க வருவியா? லார்ட் ஜூ உன்னை அனுமதிப்பாரா?" அப்படின்னு கேட்டவுனே ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. திரும்பி பார்த்து சொல்றா, "இன்னொரு தடவ லார்ட் ஜூ என்ற பேர என்கிட்ட சொன்ன உன்ன கொன்னுடுவேன். இனிமே அவன பத்தி நீ என்கிட்ட பேசவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமா போறா. "லார்ட் ஜூ நல்லவர் யார் சொன்னா?" அப்படின்ற மாரி இங்க பெங்கு சொல்றான். ஹீரோயின் போறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கா. ரொம்ப கோவமாவும், ரொம்ப வருத்தமாவும். ஹீரோ வந்து ஆ குங் ஷுவான் அப்படின்ற மாரி ஹீரோயின் பேர கூப்பிடையில, ஹீரோயின் கண்டுக்கிறாம அவ பாட்டுல அவ வேலைய பார்த்துட்டே இருக்கா. "நான் கூப்பிடுறேன், நீ ஏன் கண்டுக்கிற மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவமா வரான் ஹீரோயின் பக்கத்துல. அவன் பேச பேச இவ பேச்சு குடுக்காதப்போ, "உன்ன கூப்பிட்டேன், நீ வரணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு கைய பிடிச்சு தர தரன்னு இழுக்கிறான். இங்க ஹீரோயின் வந்து மொறச்சு பார்க்குறா. "நீங்க கூப்பிட்டா நான் வர முடியாது. நான் தான் உங்க மேடு இல்லல. நான் கிளம்ப போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் செய். நான் சொல்றத நீ வாய மூடிக்கிட்டு நீ கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு தான் ஹீரோயின கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அங்க உட்காந்துட்டு, "இன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன சொல்றேனோ அத செய்யணும். இது உனக்கு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு சரக்கு எடுத்து ஊத்துறான். ஹீரோவுக்கும் ஊத்துறான், ஹீரோயினுக்கும் ஊத்துறான். ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோ குடுக்கையில வாங்கவே மாட்டேங்கிறா அந்த சரக்க.
அவளே வந்து ஊத்தி குடிச்சிட்டு இருக்கா. "நீ குடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு" சொல்லிட்டு மூஞ்சிய அந்த பக்கம் திருப்பி வைக்கையில ஹீரோவே குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளே ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருக்காப்புல சரக்க. ஹீரோயின் கொஞ்சம் ஓவரா தண்ணி அடிக்கிற மாரி இருக்கு. ஹீரோ விட்டு பிரிய போறனால சோகத்துல. ஹீரோவுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எதுக்காக இவ இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாரியே பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோவுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எதுக்காக வந்து ஹீரோயின் மேல ரொம்ப கோவப்பட்டு தான் அவன் வந்து "நான் மேடா வச்சுக்க மாட்டேன். நீ போயிடுன்னு" சொல்லியிருப்பான். ஹீரோயின் வந்து வருத்தம் தாங்க முடியாம இருக்கிற மொத்த சரக்குமே அடிச்சுட்டான். "நீ ரொம்ப குடிச்சிட்ட இன்னைக்கு. சரி நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன். நீ நல்லபடியா போயிட்டு வா" அப்படின்ற மாரி ஹீரோ அரை மனசோட போறான். இங்க ஹீரோவும், ஹீரோயினும் ஒரே மனநிலையில தான் இருக்காங்க. கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க சியாங்க தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வருவதுக்காக ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. "எதுக்காக நீங்க இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க வருவாங்கன்ற மேட் சொல்றாங்க. அவளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்லையில, இங்க ஹீரோயின் வந்துடுறா. "வணக்கம் ஜியாங்" அப்படின்னு சொல்லையில, "சரி நீங்க வாங்க. நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க. உள்ளக்க வந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் நீங்க நான் சொன்னதுக்காக வந்ததுக்கு" அப்படின்னு சொல்லையில, ஹீரோயின் கைய பிடிச்சு கூட்டிட்டு போறா. "இந்த மாரி நீங்க ரொம்ப தூரத்துலருந்து பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்லையில, "இல்ல நான் ஒரு மேட். நான் உங்கள பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்க என்ன செர்வன்ட் மாரி நடத்தினா போதும். எதுக்கு எனக்காக ஸ்பெஷலா நடத்துறீங்க?" அப்படின்னு சொல்லையில, "இல்ல நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் உங்கள இங்க வர வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லையில, ஹீரோயின் கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து மேவ வர சொல்லியிருப்பான். அவன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் ரொம்பவே சோகமா தான் இருக்கான். ஒரு கல்லு வச்சு ஒரு விளையாடுறதுக்காக அந்த இடத்த ரெடி பண்ணிட்டே இருக்கான். மே வந்தோனே, "வா நான் ஒன்னும் இங்க ரிலாக்ஸ் பண்ண ஒண்ணும் வரல" அப்படின்ற மாரி மே சொல்றான். "சரி நானும் இங்க குடிக்கிறதுக்காக வரல. உன்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நாட்டுக்குள்ள புதுசா மனுஷங்க உலகத்துல வளர்ந்த ஒரு ஃப்ளவர எடுத்துட்டு வந்து, இந்த ஃப்ளவர பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு கேட்கையில, "இது என்னோட வேலை கிடையாது. இத பத்தி நான் கேட்கவும் விரும்பல." "சரி விடு, இளவரசி எதுக்காக இங்க வந்தாங்கன்னு ஏதாவது காரணம் தெரிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்கையில, "தெரிஞ்சுச்சு. அவ வந்து அந்த மந்திர விளக்குக்காக தான் இங்க வந்திருக்கா" அப்படின்ற மாரி ஹீரோ சொன்னோனே, இங்க மேகு தூக்கி வாரி போட்டுருது. "என்ன சொல்ற? மந்திர விளக்குக்காக வந்திருக்காளா? அப்பன்னா வந்து உன்னைய பத்தி அவ கவலைப்படலையா? மந்திர விளக்கு எடுத்தா உன் நிலைமை என்ன ஆகுறது? உன் வாழ்க்கை என்ன ஆகுறது?" அப்படின்ற மாரி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. "சரி விடுடா, எடுத்தா எடுத்துட்டு போறா" அப்படின்னு இவ சொல்லையில, "என்னடா குடிச்சு கிடிச்சு இருக்கியா? பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லையில, "நீ குடிச்சா தான்டா ரொம்ப தெளிவாகுவ" அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்து மேயோட வாயில லார்ட் அஜு ஊத்திட்டு இருக்காப்புல. இங்க வந்து ஜியாங் வந்து ஹீரோயினுக்கு டீ குடுத்துட்டு இருக்கையில, ஹீரோயின் கைய வந்து டச் பண்றாப்புல. அவளோட ஸ்பரிசம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக டச் பண்ணையில ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கைய படக்குன்னு எடுத்துடுறா. எதுக்காக இவன் புதுசா இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடிச்சுக்கிட்டே இருக்கா. டீ குடிக்கையில அவளுக்கு பொறை ஏறிடுது. அவ வந்து இரும்ப ஆரம்பிச்சிடுறா. இங்க வந்து ஜியாங்க்கு என்ன செய்றதுன்னே தெரியல. பொறை ஏறிடுச்சா பார்த்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஹீரோயின் பின்னாடி அவன் டச் பண்றான், தொடுறான். அப்ப கூட ஹீரோயினுக்கு சரியா ஆகல. அப்படி ஹீரோயின டச் பண்ணையில அவனுக்கு ஏதோ பரிச்சயமான ஒரு திங்கிங் வருது. ஹீரோயின் யான் யான் பத்தி திங்க் பண்றா. அத மாரி ஒரு ஸ்பரிசம் மாரி நம்மளுக்கு தெரியுதே. யான் யான் மாரியே ஏன் ஃபீலிங் ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப நீங்க ஓகேயா?" அப்படின்னு கேட்கையில, ஒரு வித்தியாசமா நம்ம ஜியாங் இருக்கிறத பார்த்து, நம்ம ஹீரோயின் வந்து குயின்சான் கேட்குறாங்க. "என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு "ஒண்ணும் இல்ல. நான் வந்து உங்களுக்கு சில உடைகள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸ நீங்க போட்டுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸு வேண்டாம். நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து எதுவும் நான் தப்பா சொல்றேன்னு நீங்க நெனச்சுக்கிறாதீங்க" அப்படின்னு சொல்லையில, "பரவால்ல நான் ட்ரை பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இங்க வந்து ஜியாங் என்ன பண்றான்னா, ஒரு மேட் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவ வந்து வந்துட்டா குன்சுவான். இத மாரி வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருக்காங்கன்னு சொல்லையில, "அவங்கள கண்காணிங்க" அப்படின்றத வந்து ஜியாங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பே வந்து ரொம்ப நேரமா நிண்டு அந்த பெயிண்டிங்க பார்க்கையில அவன் கவனிக்கவே இல்ல. பே ஏதோ சத்தம் குடுக்க போய் ஹீரோ அந்த பெயிண்டிங்க கீறி விட்டுர்றான். "என்னண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளோ நேரம் இங்க நின்னுட்டு இருக்கேன். நீ என்ன அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கியா? நீ எங்க கவனம் இருக்கு?" அப்படின்னு சொல்லையில, "இந்த டிராயிங் எனக்கு பிடிக்கவே இல்ல" அப்படின்ற மாரி பே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அந்த டிராயிங் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தர கிழிச்சு போடுறான். "ரொம்ப வருஷமா நீ டிராயிங் பண்ணல. எனக்காக தான் நீ டிராயிங் பண்ற. எனக்கு பிடிக்கல அந்த ஓவியம்" அப்படின்ற மாரி பே சொல்லிட்டு இருக்கையில, என்ன செய்றது? எல்லாம் ஹீரோயின் ஞாபகமாவே இருக்குன்னு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. "நீ வந்து சேரு. பிங்கோட பெரியம்மா ஆன ஹெட் லீடரும் வந்திருக்காங்க. உன்னைய பார்க்கணுமா? அந்த நாத்தம் புடிச்ச பிங்கும் வந்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சரின்னு சொல்லிட்டு போவையில, இங்க வந்து நம்ம ஜியாங் வந்து ஹீரோயினுக்கு வந்து மியூசிக் வாசிச்சு காமிக்கிறான். ஹீரோயின் இந்த மியூசிக்க கேட்டோனே ரொம்ப எமோஷனலா ஆறாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஜியாங் ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோவோட மியூசிக்க வாசிச்சிருப்பான். அதே மியூசிக்க வாசிக்கையில இங்க ஹீரோயின் கண் கலங்கிட்டு இருக்கா. பாஸ்ட்ல நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. அவங்க குடும்பம், அவங்க அம்மா, அவ லவ் பண்ணது அப்படின்னு சொல்லையில
சொல்லல ஜியாங் சொல்றான், "சாரி நீங்க அழுகுறீங்களா? இது ஒரு சேட் மியூசிக். நான் இத வாசிச்சு உங்கள அழுக வச்சுட்டேன். ஐம் சாரி" அப்படின்னு சொல்லயில, "இல்ல, இல்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேட்க. எனக்கு மியூசிக்க பத்தி எந்த அறிவுமே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லி இந்த இடத்துல எஸ்கேப் ஆகுறா. ஏன்னா வந்து யான் யானுக்கு மியூசிக்க பத்தி தெரியும். ஹீரோயின் கேட்குறா ஹெட் லார்ட் கிட்ட, "நீங்க போய் உங்க கண்ண சரி பண்ணிக்கலாமே. எதுக்காக நீங்க வந்து இப்படியே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கையில, "இந்த கண்ணு போனதுக்கும் என்னோட காதலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அந்த சம்மதம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றான். இங்க வந்து ஹீரோவ பார்க்குறதுக்கு வந்து ஹெட் வந்திருக்காங்க. லீடர் ஹெட். அவங்க வந்து சொல்றாங்க, "குன்சுவான் எதுவும் தப்பு பண்ணிட்டாளா?" குங்குயாங் வந்து குன்சுவான பத்தி அவங்க டீட்டெயில்ஸ் மொத்தமே விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லையில, இங்க வந்து பிங்கு வந்து ஹீரோயின் குடுத்த அந்த கட்டி, அந்த ஸ்மெல் கட்டிய வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ சொல்றான், "அவள மாரி ஒரு நல்ல மேட பார்க்கவே முடியாது தெரியுமா?" அப்படின்னு சொல்லையில, "எனக்கு தெரியும். அவ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பொண்ணு. அவ நல்ல பொண்ணும் கூட. சரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த பெங்க கூட வேலை வாங்கிக்கோங்க." அப்படின்னு சொல்லையில, ஹீரோ வந்து அவன் தம்பி வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். பெங்க, "உன் மேல பயங்கரமா நாறுமே. இப்ப எதுக்கு நாத்தம் எடுக்கலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் பக்கத்துல மனுஷன் வர முடியாது. இப்ப எப்படி நாறாம இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பே வேற ஒரு பக்கம் இவன சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அப்ப வந்து அவன் கையில ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினுக்கு வாசனை வர கல்ல தான் அவன் வச்சிருக்கத ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. கடைசியில நம்ம குடுத்த பொக்கிஷத்த கூட இவன் கிட்ட குடுத்துட்டு போயிட்டா. அந்த அளவுக்கு அவளுக்கு நம்ம மேல விருப்பம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கேயாவது பேர தப்பா சொல்லியிருந்தா சாரி மன்னிச்சிடுங்க. 7th எபிசோட் வரைக்கும் வந்துட்டேன். ஆனா அந்த பேருங்கள்லாம் எனக்கு வாயில கூட நுழைய மாட்டுக்கு. எங்கேயாவது தப்பா சொல்லிட்டா நீங்களே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.